நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த சட்டப்பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு ஆவணத்தை பதிவு செய்யக்கூடாது என்று நமது ஆட்சேபனையை தடைமனு மூலமாக எவ்வாறு தெரிவிப்பது, இந்த தடைமனு தடங்கல் மனு ஆங்கிலத்தில் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன், இதை எவ்வாறு தாக்கல் செய்யப்படும், இந்த மாதிரி தாக்கல் செய்யப்படக்கூடிய தடைமனுவில் என்ன சாராம்சங்கள் கொண்டு இதை தயார் செய்ய வேண்டும், அதே போல இந்த தடை மனுவை பெறப்பட்ட பிறகு சார் பதிவாளர் எவ்வாறு இதன் மீது ஒரு விசாரணை மேற்கொள்வார் அப்படின்றதுதான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இப்ப இந்த தடை மனுவை பற்றி பதிவு சட்டம் 1908 எந்த சட்ட பிரிவிலும் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. அப்ப சட்டத்தில் வெளிப்படையாக சொல்லப்படாத ஒரு விஷயத்தை பதிவுத்துறை எவ்வாறு பின்பற்றுகிறார்கள் என்று நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் பதிவு சட்டம் 1908 பிரிவு 69(1)J, இந்த பிரிவின் வழிகாட்டுதல் கொண்டுதான் இவர்கள் சுற்றறிக்கை அனுப்புகிறார்கள். இந்த தடைமனு சம்பந்தமான 3 சுற்றறிக்கைகள் பதிவுத்துறை அனுப்பியுள்ளது. அந்த 3 சுற்றறிக்கைகள் அடிப்படையில் தான் ஒரு தடைமனு வரப்பட்டால் அந்த தடைமனு மீது எவ்வாறு பரிசீலனை செய்ய வேண்டும், விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல் நெறிமுறைகளை இந்த 3 சுற்றறிக்கைகள் மூலமாக தான் பதிவுத்துறை அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் அறிவுறுத்தி அனுப்பியுள்ளது. அப்ப அந்த 3 சுற்றறிக்கையை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்ப முதல் சுற்றறிக்கை அதோடைய எண் 55/580C1/2004. இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட தேதி 9/3/2005. இந்த சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நோ டாக்குமெண்ட் ஷல் பி அக்செப்டட். அதாவது இந்த சுற்றறிக்கையில் ஒரு சொத்தை பற்றி நீதிமன்றத்தில் அந்த சொத்து சம்பந்தமான வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது அந்த சொத்தை வழக்கு சொத்தை சொத்துரிமை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு ஆவணப்பதிவை செய்ய வந்தால் அந்த ஆவணத்தை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றத்தில் சொத்து வழக்கு சொத்தாக இருக்கும்போது அதை பற்றிய தடை மனுவை நாம கொடுக்கும் பட்சத்தில் அந்த தடை மனுவை இந்த மாதிரி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சொத்து நிலுவையில் உள்ளதால் இதன் மீது சொத்துரிமை மாற்றம் செய்யப்படக்கூடாது என்பதற்காக தான் அந்த தடை மனுவை நம்ம கொடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த தடை மனுவை பெறப்பட்ட பிறகு அந்த வழக்கு சொத்திற்குரிய புல எண்களில் எந்த விதமான சொத்துரிமை மாற்றம் செய்யப்படக்கூடாது. அதனாலதான் இந்த சுற்றறிக்கையில அதன் மூலமாக அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது பதிவுத்துறை. அடுத்த சுற்றறிக்கை பார்க்கலாம். இதோடைய எண் 33C1/2010. இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட தேதி 15/9/2010 வெளியிடப்பட்டது. இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியுள்ளார்கள் என்றால், முன்னாடி சொன்ன சுற்றறிக்கையை விட இதுல கொஞ்சம் அதிகமா சொல்லியிருப்பாங்க விளக்கமா. என்னன்னா, ஒரு தடைமனு வரப்பட்டால் அந்த தடைமனுவில் சொல்லப்பட்டுள்ள சொத்துக்களை பற்றி உரிய ஆவணங்களை அனுப்பப்படும் பட்சத்தில் அதன் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் சொத்துரிமை பதிவு மாற்றம் செய்யப்பட வேண்டும். அப்ப ஒரு தடைமனு நாம கொடுக்கறோம்னா அந்த தடைமனுவில் சொல்லப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தமான ஏறேனும் அந்த சொத்துக்களை வேறொரு நபருக்கு பரிமாற்றம் செய்ய போகிறார் என்று ஒரு ஆவணப்பதிவை கொண்டு வரும்போது அந்த ஆவணத்தை பதிவு செய்வதற்கு முன்பு தடைமனு கொடுக்கப்பட்ட நபருக்கு உரிய அழைப்பானை அனுப்பி அவரை நேரில் ஆஜராக சொல்லி உரிய ஆவணங்களை எடுத்து வர சொல்ல வேண்டும். அந்த உரிய ஆவணங்களில் அசல் ஆவணங்களை பார்வையிட வேண்டும். அதே போல அந்த தடைமனு கொடுக்கப்பட்ட நபரை அவருக்கு தகவல் தெரிவிக்காமல் இந்த ஆவணப்பதிவை செய்யக்கூடாது. அப்ப தடைமனு கொடுக்கப்பட்ட நபரிடம் என்ன அவர் சொல்ல வருகிறார் என்று கேட்டு யாருக்கு சொத்துரிமை உள்ளது என்றை சரிபார்த்த பிறகுதான் ஆவணங்கள் மூலமாக சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்து ஆய்வு செய்த பிறகுதான் அந்த சொத்துரிமை மாற்றம் செய்யப்பட வேண்டும் தான் இந்த பதிவுல இந்த சுற்றறிக்கையில சொல்றாங்க. இப்ப மூன்றாவது உள்ள சுற்றறிக்கையை பார்க்கலாம். இந்த சுற்றறிக்கையோட எண் பாத்தீங்கன்னா 39/708C1/2018. இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்ட தேதி 4/10/2018 வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை. இப்ப நம்ம முன்னாடி பார்க்கப்பட்ட 2005 வெளியிடப்பட்ட 2010 வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை
மிக விளக்கமாக வந்து இப்பொழுது கொடுக்கப்பட்ட சுற்றறிக்கையை வந்து விளக்கமாக வந்து சொல்லியுள்ளார்கள். அதாவது ஒரு தடைமனு மீது எவ்வாறு வந்து ஒரு தடைமனு இருக்க வேண்டும், அதன் மீது எவ்வாறு பரிசீலனை செய்ய வேண்டும் முதற்கொண்டு அனைத்து அறிவுரைகளும் பாத்தீங்கன்னா இந்த சுற்றறிக்கையில வந்து வழங்கியுள்ளார்கள். அப்ப அதை வந்து பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, உரிய ஆவணமின்றி அனுப்பப்படும் அல்லது நேரில் அளிக்கப்படும் தடைமனுக்கள் ஏற்பது பற்றி அறிவுரைகள். அப்ப இதுல வந்து என்ன பார்க்கறோம்னா, தடைமனுவை பொறுத்த வரைக்கும் நேரிலோ அல்லது தபால் மூலியமாக கூட இதை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 வழிகளில் ஒரு தடைமனுவை வந்து அனுப்பலாம். உரிய ஆதாரங்களுடன் அளிக்கப்படும் தடைமனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதாவது அந்த உரிய ஆதாரங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு சொத்து எவ்வாறு வந்து பாத்தியப்பட்டது, அப்ப நமக்கு பாத்தியப்படும் முன்பு அந்த சொத்து வந்து எவ்வாறு அவருக்கு வந்து பாத்தியப்பட்டது அப்படின்றத நாம வந்து உரிய ஆவணங்களோடு வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதற்கப்புறம் தடைமனு அளிக்கும் நபர் அவரது பெயரில் கிரயம் பெற்ற அல்லது சொத்து பெறப்பட்ட ஆவண நகல் தடைமனுவுடன் இணைக்கப்பட வேண்டும். இப்ப நாம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு சொத்து வாங்குறோம்னா, அந்த சொத்து வாங்கிய சொத்து வந்து யாரிடம் வாங்க பெற்றோம், அவர் வந்து யாரிடம் வந்து கிரயம் பெற்றார், அந்த ஈசி ஆவணங்கள் பத்திர நகல்கள் வந்து இதனுடன் வந்து இணைக்க வேண்டும் என்றுதான் இந்த இதுல சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இப்ப இந்த என்கொயரி ஸ்டேஜ், அதாவது விசாரணை நிலையில் வந்து பார்க்கும்போது நாம நகல்கள் வைத்தே இந்த தடைமனுவை வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதன் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் போது அசல் ஆவணங்களை வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டும் என்று இந்த பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சொத்து எவ்வாறு வந்து பாத்தியப்படுத்தப்பட்டது, எவ்வாறு இவருக்கு வந்து பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிரூபிக்கும் விதமாக அதன் ஆவணத்தை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று இதுல வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து தடைமனு அளிக்கும் நபர் அவரது பெயரில் உள்ள பட்டா நகல் தடைமனுவுடன் இணைக்கப்பட வேண்டும். அதாவது இப்ப ஒருவரிடம் வந்து பத்திர நகல் மட்டும்தான் இருக்கும், அவர் பெயரில் வந்து பட்டா இருக்காது அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து தடைமனு அளிக்க கூடாதா என்றெல்லாம் கிடையாது. பத்திர நகல் இருக்கும்போது அவர் வந்து பட்டா மாற்றாமல் விட்டாலும் அந்த நபர் வந்து தடைமனு அளிக்க உரிமை உள்ளவர். அவர் வந்து இந்த மாதிரி தடைமனு வந்து அளிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 1/12/2012 இந்த தேதியில் இருந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை கம்பல்சரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா அன்ரிஜிஸ்டர்டு அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த சொத்து எனக்கு உரிமையாக வந்து வரப்பெற்றது என்று ஒரு தடைமனு வந்து கொடுக்க முடியாதுன்றதுதான் இதுல வந்து சொல்றாங்க. ஏன்னா அன்ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட்டை பத்தி இதுல கரெக்டா சொல்றாங்க. அன்ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட் வந்து 1/12/2012 மேல வந்து நம்ம அதன் பிறகு வந்து போட்டோம் என்றால் அதை வந்து பதிவு செய்ய வேண்டும். அந்த அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர்டு அக்ரிமெண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தடைமனு வந்து தாக்கல் செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் இந்த பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த தடைமனுவை வந்து இதற்குண்டான கட்டணம் வந்து இப்பொழுது 100 ரூபாய் வந்து கட்ட வேண்டும் ஆன்லைன்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த தடைமனுல நம்ம வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து ஒட்ட வேண்டும். ஒரு தடைமனு இருந்தால் அந்த தடைமனு அதற்குண்டான அந்த சொத்திற்குண்டான பட்டா, அப்புறம் அதுக்குண்டான பத்திர நகல் இதெல்லாம் வந்து இணைக்கப்பட வேண்டும். இப்ப இந்த தடைமனுவை பொறுத்த வரைக்கும் இதை நேரில் வந்து கொடுக்கலாம், அல்லது வந்து போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம், அல்லது வந்து வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸும் வந்து கொடுக்கலாம் இந்த தடைமனுக்களை பொறுத்த வரைக்கும். அதனால ஒரு தடைமனுவை எவ்வேறு வழிகளில் வந்து நம்ம கொடுக்கலாம் என்பது இந்த பதிவில் வந்து பார்த்தோம். ஒரு தடைமனு வந்து எவ்வாறு கொடுக்க வேண்டும், அதனுடன் என்ன ஆவணங்களை இணைக்க வேண்டும், அதையும் வந்து இந்த பதிவில் வந்து பார்த்தோம். தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்ஸ் சேனலை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.